Hello students, welcome to Joy of Learning English. இன்னைக்கு நாம பார்க்க போற lesson demonstratives. Demonstratives-னா என்ன? Demonstratives are determiners used to pointing out the one referred to and showing that it differs from others. ஒரு சென்டென்ஸில் நாம் எந்த நவுனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எந்த நவுனை நாம் சுட்டி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற வேர்டு தான் டிட்டர்மினர். டிட்டர்மினர் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் கிளாஸ். அதில் ஒரு டைப் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். நம்ம காமனாக யூஸ் பண்ணுற 4 டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ், that, these, those. This, that, these and those are called demonstratives. இந்த demonstratives நமக்கு ஒரு திங் இல்லைன்னா ஒரு நவுனோட பொசிஷன் இன் ஸ்பேஸ் அண்ட் டைமை சொல்லும். அதாவது பொசிஷன் இன் ஸ்பேஸ்னால் அந்த பொருள் நமக்கு பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லும். அதோட பொசிஷன் அண்ட் டைம் அப்படின்னா அது இப்போ நடக்குதா இல்லை ஏற்கனவே நடந்ததா அப்படிங்கிறதையும் இந்த வேர்ட்ஸ் நமக்கு சொல்லும். அதோட அது சிங்குலராக ப்ளூரலா ஒன்றா இல்லை ஒன்றுக்கு அதிகமான பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வேர்ட்ஸ் நமக்கு சொல்லும். முதல் நாம் பார்க்க போகிற வேர்ட் திஸ். We use this to refer to a person or a thing that is here or near. ஒரே ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம கூட இங்கேயே இருக்குது அப்படின்னா அதை நாம் திஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சொல்கிறோம். தமிழில் திஸ்னா இது. அடுத்து நாம் பார்க்க போகிறது that. We use that to refer to someone or something that is there or far. ஏதாவது ஒரு பொருளோ இல்லை யாரோ ஒருத்தரோ நம்ம விட்டு தூரமாக அங்கே எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் that அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். தமிழில் thatனா அது. திஸையும் thatையும் யூஸ் பண்ணி நம்ம பொசிஷன் இன் ஸ்பேஸ் ஒரு திங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்கோ இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ அவர் இந்த ட்ரீயை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுவார்? திஸ் ட்ரீ, திஸ் ட்ரீ. இந்த ட்ரீ இப்போ அவர் பக்கத்தில் இல்லை தூரத்தில் இருக்குன்னா அவர் அந்த ட்ரீயை எப்படி சொல்லுவார்? that tree, that tree. This, that. This, that. இப்போ உங்களுக்கு திஸையும் thatையும் பொசிஷன் இன் ஸ்பேஸ் இடத்தை பொறுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது these. We use these to refer to two or more people or things that are here or near. நமக்கு பக்கத்தில் 2 இல்லைன்னா அதுக்கு அதிகமான திங்ஸோ இல்லை பீப்புளோ இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம சொல்லணும், அவங்கள நாம் சுட்டி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற வேர்ட் தீஸ். தீஸ்னால் தமிழில் இவை. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நல்லா கேட்டுக்கோங்க. தீஸ் கடைசியில் ஜெட் சவுண்ட் ஜி சவுண்ட் வரும். தீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் those. We use this to refer to two or more people or things that are there or far. எப்போ தோஸை யூஸ் பண்ணுவோன்னா 2 இல்லைன்னா அதுக்கு அதிகமான பீப்புளோ திங்ஸோ அங்கே எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்கள சுட்டி காமிச்சு நாம் பேசும்போது தோஸை யூஸ் பண்ணுவோம். தோஸ்னால் தமிழில் அவை. தோஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோஸ். கடைசியில் ஜி சவுண்ட் வரும். தோஸ். இப்போ இவர் பக்கத்தில் நிறைய மரம் இருக்குது. இப்போ இவர் இந்த மரத்தை எல்லாம் எப்படி சுட்டி காட்டி சொல்லுவார்? சொல்லுங்க. கரெக்ட். தீஸ் ட்ரீஸ், தீஸ் ட்ரீஸ். இப்போ இந்த மரம்லாம் அவரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. இப்போ அவர் அதை என்ன சொல்லுவார்? தோஸ் ட்ரீஸ், தோஸ் ட்ரீஸ். தீஸ், தோஸ். These, those. This tree is tall, that tree is short. These books are mine, those books are hers. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸை எப்படி பொசிஷன் அண்ட் டைமில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் சொல்கிற ஒரு விஷயம் எந்த டைமில் நடந்தது, ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்குதா இல்லை பாஸ்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சா, அதையும் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் நமக்கு சொல்லும். திஸ் தீஸ் இது ரெண்டும் ப்ரெசண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். that those இது பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம்.
This exam is very easy. இது present tenseல இருக்கு. இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நடந்துட்டுருக்க ஒரு எக்ஸாமை பற்றி நம்ம சொல்கிறோம். டைமை பற்றி சொல்லும் போது திஸ்ஸோட அர்த்தம் இது கிடையாது, இந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம திஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். That exam was very tough. இது past tense. அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸாமை பற்றி சொல்கிறோம். இங்கே நம்ம டைமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால thatோட அர்த்தம் அது கிடையாது, அந்தன்ற அர்த்தத்தில் thatை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். These days people have become very lazy. இது present perfect tense. இந்த நாட்களில் இப்போ இருக்க காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு இருக்காங்க. டேஸ் நாட்கள் அப்படிங்கிற ப்ளூரலான விஷயத்தை பற்றி சொல்கிறோம். Those days people worked very hard. அந்த நாட்களில் அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. முன்னாடி பாஸ்டில் அந்த டேஸில் ப்ளூரலில் மக்கள்லாம் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. திஸ் that இது ரெண்டும் சிங்குலர், தீஸ் தோஸ் ப்ளூரல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ்ஸையும் தீஸையும் ப்ரெசண்ட்க்கு யூஸ் பண்ணுறோம், thatையும் தோஸையும் பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறோம். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.